இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சைலண்ட் தமிழா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட தம்ப்நெயில்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அந்த ஒவ்வொரு மொபைல் ஃப்ரேம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தம்ப்நெயிலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலா நம்ம தம்ப்நெயிலுக்கு மொபைல் ஃப்ரேம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணணும். பிஎன்ஜி மொபைல் ஃப்ரேம் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்பவே கஷ்டமான வேலை. ஆனா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்றது மூலியமா நம்ம பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான மொபைல் ஃப்ரேம்ஸ்ல நம்ம வந்து நம்மளோட ஸ்கிரீன்ஷாட் இன்சர்ட் பண்ணி நம்மளோட தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட தம்ப்நெயில் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். அட்ராக்டிவா இருக்கிறனால நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் இல்லாம நம்மளோட யூடியூப் வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா, வியூஸும் அதிகரிக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா, மறக்காம போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர். இது Play Storeலயும் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. எதுல வேணாலும் நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி கேட்கும். ஓப்பன் பண்ணோனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கொஞ்சம் பிளர் மாரி தான் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். எக்கச்சக்க ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஜஸ்ட் மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். இல்ல செலக்ட் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. வாட்சஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வாட்ச் மாடல் அதுவும் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்சுக்கான ஸ்க்ரீனும் இது வந்து நீங்கள் வந்து உங்களோட தம்ப்நெயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு மொபைல் ஃப்ரேம் தான் தேவை. இப்போது மொபைல் ஃப்ரேம் எல்லாம் வந்தாச்சு. கீழே நான் வந்து ஏற்கனவே எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே அங்கே தான் இருக்கும். ஸோ ஆப் மட்டும் டிலீட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ சாம்சங் கேலக்ஸி S9ஓட மொபைல் ஃப்ரேம் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். நடுவில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணோன்னே உங்களோட கேலரிக்கு போயிடும். ஸோ கேலரிக்கு போயிட்டு உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணிட்டோன்னே எனக்கு அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் போய் ஃபிக்ஸ் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். கொஞ்சம் அந்த ரைட் சைடு பட்டன் வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு ஆரோ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஆரஞ்சு கலர் ஸ்க்ரீன் வந்து போகணும்ல. ஸோ அதில் கலர் செலக்ட் பண்ணி இதில் பிஎன்ஜி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். இப்போ மேலே அந்த இதை கிளிக் பண்ணி சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். உங்களோட மொபைலில் ஆல்பத்துக்கு வந்து இப்போ வந்து சேவ் ஆயிரும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஸ்க்ரீனரில் இந்த மாதிரியான ஒரு பிஎன்ஜி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க ஃப்ரேம்ஸ் இருக்குது. எந்த ஃப்ரேமுக்கு வேணாலும் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணுறது மூலமா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணல. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளே ஸ்டோர் கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி அந்த மொபைல் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு டைம் அங்கேயும் இங்கேயும் போயிடும். ஆனால் இதுக்கு மேலே அந்த பிரச்சனை இருக்காது. இதில் அந்த பிரச்சனை இல்லை. இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆயிரும். ஸோ இது வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டிருங்க நண்பா. நாளைக்கு நான் உங்களை புது வீடியோவில் புது கண்ணில் சந்திக்கிறேன் நண்பா. பாய்.